Hello kids, welcome to day 4 craft session. இன்னைக்கு நம்ம இந்த கிராஃப்ட் தான் பண்ண போறோம். இந்த லைட்டோடைய நம்ம கிடியன் ஸ்டோரி பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு மண் சட்டிக்குள்ள அவங்க என்ன எடுத்துட்டு போனாங்க? ஒரு லைட் எடுத்துட்டு போனாங்க, டார்ச். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மண் சட்டி மாதிரி இருக்கிற இந்த குடுவை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே கிட்ஸ், இந்த கிராஃப்ட் செய்யறதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும் நம்ம பார்த்துடலாமா? ஒரு பலூன், சின்ன சைஸாகவும் இருக்கலாம், இல்லை மீடியம் சைஸ் பலூன். இந்த மாதிரி ஒரு பலூன் வேணும். நம்மளுக்கு க்ளூ வேணும், கொஞ்சம் வாட்டர், அந்த க்ளூவை வாட்டரோட மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு மிக்சிங்க்கு ஒரு சின்ன கப்பு, நம்மளுக்கு கொஞ்சம் டிஷ்யூஸ், க்ளூவை அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ப்ரஷ் வேணும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படி நம்ம அடிக்கிட்டு கட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இதை எப்படி அடிக்கிட்டோம், இதை எப்படி ஒன்றா சேர்த்து இது இப்படி தான் ஒரு ரெகுலர் ஷேப்பில் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. அப்படியே அதை ரேண்டமாக இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸாக இதை நம்ம கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். சரிங்களா? இந்த க்ளூ பாட்டிலேருந்து கொஞ்சம் க்ளூவை கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி க்ளூவோட கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். நம்ம இப்போது இந்த பலூனில் இப்படி க்ளூ அப்ளை பண்ணி ஒரு பேஸை ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு பேசிக் லேயர், நம்ம இது ஒரு லேயர் கொடுத்துட்டோம். இப்போது இது நல்லா காஞ்ச உடனே உங்களுக்கு பலூனே பார்த்திங்கன்னா வெயிட்டாக இருக்கும். ஸோ அடுத்த லேயர் திருப்பி நீங்கள் தேவைப்பட்டால் அங்கங்கே எங்கேயாவது இந்த பலூன் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இடத்துல அங்கங்கே பலூன் எங்கேயாவது தெரியும். அப்படி தெரிகிற இடத்துல மட்டும் திருப்பி ஒரு 2 லேயர் நீங்கள் இன்னொரு லேயர் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா பாருங்கள் கிட்ஸ், இப்போ நீங்கள் வந்து ஒரு நம்ம டிஷ்யூஸ் போட்டு நம்ம ஸ்டிக் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஹார்டாக அது எப்போ ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ வீட்டுக்கு போன உடனே நீங்கள் என்ன பண்ணணும், இதை செய்ய ஆரம்பிச்சிடணும். இதை செஞ்சுட்டு நீங்கள் காய வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு லேயர் நீங்கள் ஈவினிங்குள்ளே காஞ்சிரும். அப்போது நீங்கள் நைட்டு படுக்கும்போது செகண்ட் லேயர் பண்ணிங்கன்னா ஸோ மார்னிங் நீங்கள் வரும்போது இது ரெடியாக இருக்கும். ஸோ இந்த பலூனில் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை காஞ்சிச்சா நல்லா பாருங்கள் ஹார்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இதுக்குள்ளே இந்த பலூனை நம்ம உடச்சி விட்டுடலாம். உடச்சிட்டு பாருங்கள் அப்படி எடுத்து விட்டால் கம்ப்ளீட்டாக அந்த பலூன் வெளியே வந்துடுச்சு. பாருங்கள், நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ப்ரிக் பண்ணிங்கன்னா அந்த பலூன் என்ன ஆகிடும், வெளில வந்துட்டோம். இதுக்கப்புறம் இந்த கார்னர்ஸை நீங்கள் அழகாக ஒரு ஷேப், அழகாக ஒரு தேவையில்லாமல் இருக்கிறது அந்த ரவுண்டு வரத்துக்கு பியூட்டிஃபுல்லாக ஒரு கட்டு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு பாட் ஷேப்பில் வந்துச்சா. இது நீங்கள் ஒரு வேலை ஒரு சின்ன உட்கார்ற மாதிரி கொடுக்கணுன்னா நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா இப்படியும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது அப்படியே உங்களுக்கு ஒரு பெண்டாகும். ஸோ புரிஞ்சுச்சா கிட்ஸ் உங்களுக்கு? ஸோ இப்படி தான் இதை பண்ணணும். சரிங்களா? ஸோ லிட்டிலாக ஒரு ப்ரௌன் கலர் எடுத்து நீங்கள் இந்த ஒரு நல்ல கொஞ்சம் வாட்டரில் நீங்கள் இந்த ப்ரௌன் கலரை மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப டார்க்காக அடிச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற லைட், உங்களுக்கு லைட் வைக்கும்போது அது விசிபிளாக இருக்காது. ஸோ லைட்டாக ஒரு அங்கங்கே ஒரு ப்ரௌன் ஷேட் சும்மா ஒரு நீங்கள் ஒரு அந்த மண் பானை எஃபெக்ட்டுக்கு நீங்கள் வேணால்
ஒரு ப்ரௌன் கலர் அதுக்கு கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா இட் லுக் லைக் திஸ். ஒரு சின்ன ஒரு இப்படி தான் ஒரு பாட்டுக்குள்ளே நம்ம கிடியன் என்ன பண்ணார், ஒரு டார்ச் வச்சுட்டு எடுத்துகிட்டு போனார். அதை ஒரு உடைக்கும் போது எதிரிங்க அதை பார்த்து என்ன பண்ணாங்க, பயந்து அந்த லைட்டை பார்த்து அவங்க ஆல்ரெடி ஓடிட்டாங்க. ஸோ இந்த பாளையத்துலேருந்து அவங்க ஓடிட்டாங்க. ஸோ நம்ம இப்போது இந்த லைட்டு தான் இன்றைக்கி நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த லைட்டோட அவுட்டர் கவரிங், ஸோ இதுதான் நீங்கள் பண்ண போகிறீங்க உங்கள் கிளாஸில். ஆனால் இந்த லைட்டெல்லாம் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற போல் நீங்கள் என்ன பண்ணலாம், வீட்டில் இருந்து இதெல்லாம் செட் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இதில் உங்கள் பேர் எழுதலாம். ஸோ உங்கள் டீச்சர் நேமு இதில் ஏதாவது ஒரு சின்ன இடத்துல ஒரு பேப்பரில் எழுதியோ இல்லை ஏதாவது ஒன்று எழுதியோ இல்லை உள் சைடில் நீங்கள் எழுதியோ எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இந்த கிராஃப்டை பண்ணி எடுத்துகிட்டு வர மறக்காதீங்க கிட்ஸ். See you tomorrow. Bye bye.